ஹாய் மக்களே, எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கும் என் தம்பிக்கும் மைதாவில் பிஸ்கட் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நான் அதை கோதுமையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. கோதுமை மாவு, சர்க்கரை, ஏலக்காய். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா ஏலக்காய் போட்டு பொடி பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் கோதுமை மாவு, உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவில் தண்ணி இது பண்ணி சப்பாத்தி மாவு லெவலுக்கு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மட்டுமே உருட்டி நல்லா தேய்க்க வேண்டியதுதான். எங்கள் அம்மா ஒரு ஜிக்ஸாக் ஸ்பூன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் தான் கட் பண்ணுவாங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் கத்தியில் கட் பண்ணேன். ஸோ அதை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்கலாம். முக்கால் பதத்திலே எடுத்துருங்க, அப்போனா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஃபுல்லாக இது பண்ணால் கட்டக் முட்டக்கன்னு ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.